ஒரு நாள் அருண் தனது ஆபீஸிலிருந்து கிளம்பி முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு அவசரமாக தயாராகிக் கொண்டிருந்தான். மணி அப்போது 6 ஆகியிருந்தது. ஐயோ, சீக்கிரம் கிளம்பணும், 7 மணிக்கு முன்னாடி அங்க இருக்கணும் என்று மனதில் ஒரு ஓட்டம் ஓட தனது ஷூ லேஸை வேகமாக மாட்டிக்கொண்டிருந்தான். அப்போது சமையலறையில் நின்றிருந்த அவனது அம்மா, டே அருண், நீ அவசரமா போக வேண்டிய ஈவெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொன்ன அந்த மாலைய மறக்காம எடுத்து உன் பேஸ்கெட்குள்ள வச்சுக்கோ என்று அக்கறையுடன் சொன்னார். இதை கேட்ட அருண், மாயா, நான் இப்பதாம்மா கிளம்பிக்கிட்டு இருக்கேன், மணி இப்பதான் 6 ஆகுது, இனிமேதான் ஈவெண்ட்டுக்கே போகணும், இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கு என்று தன் கைகடிகாரத்தை பார்த்து குழப்பத்தில் கத்தினான். மகனின் அந்த உச்சக்கட்ட குழப்பத்தை பார்த்த அம்மா, இந்த அவசரத்துல என்ன பேசுறேன்னு உனக்கே தெரியலையே, உன் சீனியருக்கு கொடுக்கணும்னு நேத்து வாங்கிட்டு வந்த பூமாலையை தாண்டா சொன்னேன், உனக்கு பூமாலைனா வெறும் சாயங்காலம் ஈவினிங் தான் ஞாபகம் வருதா என்று தலையில் அடித்துக்கொண்டு சிரிக்க அருணின் முகத்தில் சட்டென்று உண்மை தெரிந்தது. ஐயையோ, சாரிம்மா, நான் உண்மையிலேயே மாலையை ஈவினிங் நினைச்சிட்டேன், நீங்க சொன்னது மாலை கார்லாண்டியான்னு நான் அதை பூராவே கவனிக்கல என்று வெட்கப்பட்டு சிரித்த அருண் வேகமாக போய் பூமாலையை எடுத்துக்கொண்டு தாய்க்கு ஒரு பறக்க முத்தம் கொடுத்துவிட்டு, நான் போயிட்டு வரமா என்று சொல்லி வீட்டு வாசலை நோக்கி ஓடினான். மகன் ஓடிச் செல்வதை பார்த்த அம்மா, போப்போ, எல்லாமே அவசரம்தான் உனக்கு, வேலையை ஒழுங்கா பாரு என்று பாசத்துடன் சொல்லி சிரித்துக் கொண்டாள்.